Hi students, 12th 5th chapterல எல்லாமே ஃபார்முலாஸ் தான். ஃபார்முலாஸ் தெரியலனா சம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஆனா ஃபார்முலாஸ் எல்லாம் மனப்பாடம் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ மனப்பாடம் பண்ணாதீங்க. புரிஞ்சிக்கிட்டு டயகிராம் வச்சு நம்ம போட்டாலே ஈஸியா ஃபார்முலாஸ்லாம் ஞாபகத்துல வச்சுக்கலாம். சோ அத பத்தி இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 5th chapterல சர்க்கிள், பாராபோலா, எலிப்ஸ், ஹைபர்போலான்னு இருக்கு. அதாவது வட்டம், பரவளையம், நீள்வட்டம், அதிபரவளையம் இருக்கு. முதல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாராபோலா பார்க்க போறோம். சரிங்களா? அதாவது தமிழ்ல பரவளையம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் மொத்தம் 4 ஃபார்மெட் இருக்குது. அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. y² = +4ax. அடுத்ததாக y² = -4ax. ஸோ கீழேயும் டயக்ராம் இருக்குது. ஸோ x² +4ay. நெக்ஸ்ட்டு x² -4ay. மொத்தம் 4 ஃபார்மெட் இருக்குது. இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஆக்சிஸ், வெர்டிசஸ், ஃபோக்கஸ், ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிஸ்டிக், லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் கண்டுபிடிக்க போகிறோம். அது தமிழில் அச்சு, முனைகள், குவியம், இயக்குவரையின் சமன்பாடு, செவ்வகத்தின் நீளம், இதை கண்டுபிடிக்கணும். முதல்ல பாராபோலா எப்படி இருக்கும்னா ஒரு எக்ஸ் ஆக்ஸ் ஒய் ஆக்ஸில் ஒரு வளையத்தை போய் எங்கேயாவது நம்ம மாட்டணும். ஸோ அதை மாட்டுறது தான் நம்ம கொஸ்டினே. ஓகே, இப்போ இந்த வளையத்தை எங்கே மாட்ட போகிறோம்னு கேட்டிங்கன்னா எதில் ஸ்கொயர் இருக்குதுன்னு பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டில் என்ன இருக்குது? ஒய்யில் ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஒய் ஆக்சிஸில் நம்ம மாட்ட போகிறோம். ஒய் ஆக்சிஸில் நம்ம மாட்ட போகிறோம். எந்த பக்கத்து மாட்ட போகிறோம்னா அதாவது ப்ளஸ்ஸு -x சைடா இல்லை +x சைடான்னு பார்க்குறதுக்கு இந்த இடத்துல பாருங்கள் +x இருக்குது. ஸோ இப்போ +x சைடு நம்ம வளையத்தை மாட்டியாச்சு. ஸோ இப்போ இதுக்கு இந்த இடத்துல இது என்னது? முனை தானே. இந்த முனை எதில் இருக்குது? 0,0ல் இருக்குது. ஸோ இப்போ வெர்டிசஸ் என்னது? 0,0. வெர்டிசஸ் 0,0. எதில் மாட்டி விட்டோம்? ஒய்யில் மாட்டி விட்டோமா? அப்போ அதுதான் ஆக்சிஸ், அதாவது அச்சு. y = 0ல் மாட்டி விட்டோம். ஃபோக்கஸ்னால் எந்த பக்கத்து வளையம் திரும்பி இருக்கோ அந்த பக்கத்து தான் ஃபோக்கஸ் இருக்கும். ஸோ அதில் சென்டரில் ஏங்கிற டிஸ்டன்ஸில், அதாவது இங்கே 1 2 3 4 அப்படி நம்ம போய்கிட்டே இருக்கும்ல, எவ்வளோன்னு தெரியாதுல்ல. ஸோ அதனால் ஏன்னு வச்சுக்கிறோம். எக்ஸ் ஆக்சிஸ்லாம் வைக்கிறோம். அதனால் a,0. ஃபோக்கஸை வந்து என்னது? எஃப்னு வச்சுக்கிறோம். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸில் ஃபோக்கஸ் இருக்கோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் டிஸ்டன்ஸில் ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிஸ்டிக் இருக்கும். இப்போ +a ஸோ எக்ஸை தானே கட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ x = +a இது -a. ஸோ இப்போ ஃபோக்கஸ் என்னது? f a,0. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிஸ்டிக் அப்படியே இது +a இங்கே என்னவா இருக்கும்? -a இருக்கும். அவ்வளோதான். லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் எல்லாத்துக்குமே 4 ஃபார்மேட்டுமே 4a தான். ஸோ அதனால் கவலைப்பட வேண்டாம். ஓகே, ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சுங்க. இப்போ அப்படியே நம்ம என்ன செய்ய போகிறோம்? அடுத்ததாக இது நம்ம புக்கில் எப்படி ஃபார்முலா போட்டிருப்பானா h,k ஆட் பண்ணியிருப்பான். ஸோ அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் h ஆட் பண்ணுங்கள், ஒய் இருக்கிற இடத்துல k ஆட் பண்ணுங்கள். ஸோ அப்போ y = 0னா இது y தானே, அப்போ k ஆட் பண்ணிக்கிட்டோம். அவ்வளோதான். இதில் என்ன இருக்குது? h,k, அதாவது 0வோட h ஆட் பண்ணுறோம், 0வோட k ஆட் பண்ணிக்கிட்டோம். எக்ஸ் ஆக்ஸில் h, ஒய் ஆக்ஸில் k. ஸோ இப்போ இந்த இடத்துல ஃபோக்கஸ்க்கு என்னது? எக்ஸ் ஆக்ஸில் h, அப்போ இங்கே a இருக்குது. ஸோ அதை a யோட ஆட் பண்ணிக்கிட்டோம். அடுத்தது 0வோட k ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இது என்ன இருக்குது? எக்ஸ் தான் இருக்குது. ஸோ அப்போ எக்ஸ் இருக்க இடத்துல ஹெச்சை மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டோம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் எக்ஸ் ஆக்ஸா ஒய் ஆக்ஸான்னு தெரில. ஸோ அதனால் அதை அப்படியே விட்டுறலாம். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு ஃபார்முலா. இதே மாதிரி ஒவ்வொரு ஃபார்மேட்டுக்கும் பார்க்கலாங்களா? இப்போ எதில் ஸ்கொயர் இருக்குது? ஒய்யில் ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஒய்யில் தான் நம்ம வளையத்தை மாட்ட போகிறோம். ஒய்யில் வளையத்தை மாட்ட போகிறோம். எந்த பக்கத்து மாட்ட போகிறோம்? -x +x பார்க்குறதுக்கு என்ன செய்கிறது? இங்கே பாருங்கள் -x. ஸோ அப்போ -x பக்கத்து நம்ம மாட்ட போகிறோம். ஸோ அப்போ இது என்னது? இந்த இடத்துல முனை என்ன இருக்குது? 0,0, அதாவது வெர்டிசஸ் வந்து 0,0. எதில் மாட்டி விட்டுருக்கோம்? ஒய்யில் தான் மாட்டிக்கிட்டு இருக்கோம். y = 0. வெர்டிசஸ் என்னது? 0,0. முடிஞ்சு போச்சு. ஃபோக்கஸ் வந்து எந்த பக்கத்து வளைய திரும்பி இருக்கோ அந்த பக்கத்து ஃபோக்கஸ் இருக்கும். ஸோ அப்போ இது என்னது? மைனஸ் சைடு தானே. அப்போ -a,0. ஸோ அப்போ ஃபோக்கஸ் என்னது? -a,0. ஸோ ஃபோக்கஸ் வந்து அப்போ எந்த அளவுக்கு ஃபோக்கஸில் டைரக்ஷன் இருக்குது, எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அது அப்படியே ஆப்போசிட் டிஸ்டன்ஸில் என்னவாக இருக்கும்? ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிஸ்டிக்கு. இது -a அப்போ x = +a. இதான் ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிஸ்டிக். அதாவது இயக்குவரையின் சமன்பாடு என்னது? x = a. ஸோ லென்த் ஆஃப் லேட்டஸ்டும் அதே தான். இப்போ என்ன செய்யலாம்? h,k ஆட் பண்ணிடலாமா? ஒய்னா என்ன ஆட் பண்ணணும்? k ஆட் பண்ணிக்கிட்டோம். எக்ஸ்னா h ஆட் பண்ணோம், ஒய்னா k ஆட் பண்ண போகிறோம். இது என்னது? எக்ஸ்னா ஹெச்சா? அப்போ ஹெச் இங்கே இருக்குது, -a ஏற்கனவே இருக்குது. ஸோ -a-வோட h ஆட் பண்ணிக்கிட்டோம், ஒய்யில் k ஆட் பண்ணிக்கிட்டோம். இது எக்ஸ் தான். ஸோ அப்போ x = h + a. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுங்க. ஸோ இப்போ அடுத்த ஃபார்மேட் பார்க்கலாமா? இப்போ
இதில் எதில் ஸ்கொயர் இருக்குது, எக்ஸில் ஸ்கொயர் இருக்குது. எக்ஸில் ஸ்கொயர் இருக்குங்களா, அப்போ எக்ஸில் நம்ம மாட்ட போகிறோம் வளையத்தை. எந்த பக்கத்து மாட்ட போகிறோம், ப்ளஸ் ஒய் சைடு. அப்போ ப்ளஸ்ஸு ஒய் சைடு மாட்டிட்டோம். ஸோ அப்போ வெர்டிசஸ் முனை என்னது 0,0. முனைகள் வந்து வெர்டிசஸ் வந்து என்னது 0,0. ஆக்சிஸ் வந்து எதில் மாட்டியிருக்கோம், எக்ஸில் மாட்டியிருக்கோம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் 0. ஃபோக்கஸ் வந்து எந்த பக்கத்து வளையம் திரும்பி இருக்கோ அந்த பக்கத்து தானே ஃபோக்கஸ் இருக்கும். அப்போ சென்டரில் வச்சுக்கலாம். ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து 0, ஒய் ஆக்சிஸ் வந்து ப்ளஸ் ஏ, அவ்வளோதான். ஸோ அப்போ 0,a. ஸோ ஃபோக்கஸ். அடுத்தது இதோட அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன், ஏனா மைனஸ் ஏ. ஸோ ஒய் ஆக்ஸை கட் பண்ணுறோமா, ஸோ ஒய் ஆக்ஸை தானே கட் பண்ணுறோம். ஸோ அப்போ என்னது ஒய் ஈக்குவல் டு இங்கே ப்ளஸ் ஏனா இது மைனஸ் ஏ. ஸோ ஒய் ஈக்குவல் டு என்னது மைனஸ் ஏ. முடிஞ்சு போச்சு. அடுத்தது லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் செட்டும் எல்லாத்துக்குமே 4a தானே, 4a தான், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இந்த சம்லையும் பார்க்கலாமா. இதில் என்னது ஹெச் ஆட் பண்ண போகிறோமா. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஹெச். இதில் ஹெச் கமா கே ஆட் பண்ணால் எக்ஸில் ஹெச், ஒய்யில் கே. இந்த இதில் ஹெச் கமா ஆட் பண்ணால் ஹெச், ஒய்யில் கேவா, அப்போ கே ப்ளஸ் ஏ. நெக்ஸ்ட் இந்த இதில் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஏ ப்ளஸ் ஒய்னா கே ஆட் பண்ணிக்கணுமா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இதே மாதிரி பார்க்கலாமா. எதில் ஸ்கொயர் இருக்குது, எக்ஸில் ஸ்கொயர் இருக்குது. எந்த பக்கத்து மாட்ட போகிறோம், மைனஸ் ஒய் சைடு. ஸோ அப்போ மைனஸ் ஒய் சைடு வளையத்தை மாட்டியாச்சு. இது என்னது வெர்டிசஸ். ஸோ அப்போ வெர்டிசஸ் வந்து 0,0 எதில் மாட்டி விட்டுருக்கோம், எக்ஸில் மாட்டிக்கிட்டு இருக்கோம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் 0. ஃபோக்கஸ் எந்த பக்கத்து இருக்கும், வளையம் திரும்பி இருக்க பக்கத்து தான். அப்போ ஒய் எக்ஸ் வந்து 0, ஒய் வந்து மைனஸ் ஏ, இது ஃபோக்கஸ். அப்போ ஃபோக்கஸ் என்னது 0,-a. ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ்னா ஃபோக்கஸ்க்கு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த தான் இப்போ இந்த இடத்துல ஒரு கோடை போட்டு என்ன செய்யலாம், ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஏனா ப்ளஸ் ஏ, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சுங்க. ஸோ அப்போ ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் ஏ. இப்போ ஹெச் கமா கே ஆட் பண்ணோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஹெச். இதில் ஹெச் கமா கே, இந்த இதில் ஹெச் கமா கே மைனஸ் ஏ. இந்த இதில் என்ன வரும், ஒய் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் கே, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ இது நார்மலாக இந்த ஃபார்முலாவே நம்ம என்ன செய்யலாம், இப்போ இந்த ஹெச் கமா கே ஆட் பண்ணோமா, இது எப்படி போகிறதுனா எக்ஸு மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a ஒய் மைனஸ் கே, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இதில் என்ன செய்யலாம், இந்த டயக்ராம் இந்த ஃபார்முலாவையும் எக்ஸு மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4a ஒய் மைனஸ் கே, அவ்வளோதான். ஸோ இப்போ அதே மாதிரி மேலே ரெண்டு ஃபார்முலாவையும் நான் மாற்றிக்கலாமா, ஹெச் கமா கேக்கு தகுந்த மாதிரி. ஸோ இப்போ இதை எப்படி மாற்றுறதுன்னா, ஒய்னா கே தானே, ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a எக்ஸ் மைனஸ் ஹெச், அவ்வளோதான். ஸோ இதே மாற்றினா ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4a எக்ஸ் மைனஸ் ஹெச். ஸோ அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சுங்க. எதில் ஸ்கொயர் இருக்குதுன்னு பாருங்கள், அதில் வளையத்தை மாட்ட போகிறோம். எந்த பக்கத்து ப்ளஸ் எக்ஸா மைனஸ் எக்ஸா, இல்லை ப்ளஸ் ஒய்யா மைனஸ் ஒய்யான்னு பார்த்து அந்த பக்கத்து வளையத்தை மாட்டிருங்க. வளையம் எங்கிட்ட திரும்பி இருக்கோ அங்கிட்ட தான் ஃபோக்கஸ் இருக்கும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் டைரக்டரிஸ்டிக் இருக்கும், அதை இயக்குவரின் சமன்பாடு இருக்கும். எல்லாத்துக்குமே லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் வந்து 4a தான். ஸோ அவ்வளோதான் சம். ஸோ இது இப்படி டயக்ராமை வச்சு நம்ம ஃபார்முலாவை ஞாபகத்தில் வச்சுக்கலாம். தேங்க்யூ.